அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமாக உங்க எல்லாரும் சந்திப்பதை மகிழ்ச்சி இருக்கிறேன். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்களா? அதாவது குடும்ப தலைவிக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய பணி செப்டம்பர் மாசம் தொடர்ந்தாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதிப்படி 40 லட்சம் விண்ணப்பங்கள் அதாவது டிஸ்மிஸ் பண்ணி வெளியிட்டாங்க. நிதியமைச்சர் அதுக்கு ஆணை பிறப்பித்து 1,60,00,000 பேருக்கு வந்திருந்த அந்த விண்ணப்பங்களை மாத்தி 1,04,000 பேருக்கு கொடுத்தாங்க. இப்ப புதிய செய்திகள் என்னன்னு கேட்டீங்க, மக்களுடைய சந்தோஷத்துக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். நிதியமைச்சரும் அதை அக்ரி பண்ணி ஒரு வெளியிட்டு இருக்கிற அடிப்படையில இந்த 40,000 பேருக்கும் இந்த பணம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 1,00,000 பேரை எக்ஸ்டெண்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில விவரமா விரிவிக்கணும்னு சொன்னாக்கா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். நண்பர்களே, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், உரிமை தொகை அப்படின்னு கொண்டு மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தாங்க. அதாவது மகளிருக்கு இடஒதுக்கீடுல அதிகபட்சமான இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இப்போ மகளிருக்கு உரிமை தொகையில 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் உரிமை, அதாவது குடும்ப தலைவியா இருந்தாலும் சரி, குடும்ப தலைவியோட பேர் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்கக்கூடிய தொகை. டேட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர், அதாவது செப்டம்பர் மாசம் 2023 15ஆம் தேதி அண்ணா பிறந்த தினத்துல துவக்கி வச்சாரு. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் கிடைக்க அவங்க மேல்முறையீடு செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. மேல்முறையீடு செஞ்சதுல ஒரு 40,000 பேரை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்ப 1,12,00,000 பேருக்கு இன்ன வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 29/6/2024 வரைக்கும். சரி, ஓகே. இதுக்கு மேல்முறையீடு செஞ்ச அந்த 40,000 பேர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேருடைய கதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பாஜக, அதிமுக கேள்வி மேல கேள்வி கேட்டு தொடர்ச்சி எடுத்தாங்க. சோ இந்த மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு பணம் கொடுக்கலையே, அவங்க இந்த அடிப்படையில வாக்கு வங்கி செதறிடும், திமுகவுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. திமுக அமோக வெற்றி பெற செஞ்ச தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. முதலமைச்சர் இன்னைக்கு 29/6/2024 தெரிவிச்சு 40 லட்சம் பேருடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு இன்னைக்கு ஒரு டெஸ்ட் போட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில 1,65,00,000 விண்ணப்பங்கள் ஏற்கனவே அடிப்படையில 1,65,00,000 பேருக்கு கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 1,07,00,000 பேருக்கு மட்டுமே இந்த அதாவது 2023-24 கொடுத்திருந்தாலும் இந்த வருஷம், அதாவது செப்டம்பர் மாசம் இல்ல அக்டோபர் மாசம் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில முதலமைச்சருக்கு வரக்கூடிய தகவலை தெரிவிச்சுட்டு அவங்களுடைய ஆலோசகர் செய்திகளை தெரிவிச்சு, இன்னும் சொல்லுவோம் அவருடைய செயலாளர்கிட்ட செய்திகளை சேகரிச்சு நம்ம யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு சுட சுட நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த 40 லட்சத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா 1,65,00,000 பேர் எப்ப நம்ம செப்டம்பர் மாசம் 2023 பதிவு பண்ணுமோ, மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு, நிராகரிக்கப்பட்டவங்க, வாகனம் இருக்கிறவங்களுக்கு, 4 சக்கர வாகனம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த வீடியோல யார் யாருக்கெல்லாம் தகுதி கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய முக்கியமான வீடியோ நான் போட காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த அதை டிலே பண்ணிடாம நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிகப்படியே சொல்றேன் நண்பர்களே, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னும் விளக்கமா மகளிர் உரிமை திட்டத்துல இன்னும் விரிவான வீடியோ நான் போடுறேன். நன்றி நண்பர்களே.